இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டதாக காவல் உதவி ஆய்வாளர் மீது பாதிக்கப்பட்ட பெண் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மாதவரம் பால் பண்ணை பகுதியைச் சேர்ந்த கேசியா என்பவர் தனது உறவினரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக தனது குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் வம்பிழுத்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பெண்மணியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. 11:30 மணி வரைக்கும் என் வண்டியை கொடுக்கல. எங்கள் வீட்டில் ஒரு டெத்து. நான் சொல்கிறேன், அந்த சாவு அது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். ஒருமையில் தான் பேசினாங்க. எங்களை டோட்டலாக ஒருமையில் பேசிட்டு தனக்கு மட்டும் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. என்னை செயின் ஸ்நாச்சிங் கேஸுன்னு சொன்னாங்க. என்னை தவறான வேலைகளில் என்ன சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலியாக இருந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு காமனரை எவ்வளோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ண முடியுமோ, இல்லை என்னுடைய லைஃப் த்ரெட் கொடுக்க முடியுமோ, அட்ரஸ் தான் இருக்குல்ல, நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியும்னு அவங்க பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க ஃபுல்லாக போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் கூட நான் சொல்ல 25,000 ரூபாய் வெய், இல்லையா நீ பிரச்சனை எப்போ வெளியில் போ நான் உன்னை கேஸ் போட்டுக்கிறேன், நான் உன்னை ரிமாண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ரிமாண்ட் ஆகி வெளியில் வரும்போது 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறது எப்படி இருக்குது, இங்கே ஒரு 25,000 ரூபாய் முடிச்சுட்டு போகிறது எப்படி இருக்குன்னா போலீஸ்க்கு ஃபேவரபுளாக பேசிச்சு தவிர ஒரு பப்ளிக்கு ஃபேவரபுளாக ஒரு வார்த்தை கூட கேட்கல. கொடுத்துருக்கேன், எனக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.